நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது, விரதம் எப்படி இருக்கிறது, பூஜை முறை, பலன்கள் எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு உரியது. ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமானது கிருத்திகை விரதம். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து அவதரித்தது விசாக நட்சத்திர தினத்தில் என்றாலும், முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்குரியது. முருகனை தாயாக இருந்து வளர்த்ததால் அன்னை பார்வதிக்கு இணையான பெருமையை பெற்றவர்கள் கார்த்திகை பெண்கள். சிவபெருமானிடம் வரம் பெற்ற கார்த்திகை பெண்கள் ஆடி மாதத்தில் வழிபடுவது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகிறது. தை மாதம், கார்த்திகை மாதம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது. ஆடி கிருத்திகை அன்று எல்லா முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடக்கும். திருத்தணியில் நேர்த்தி கடன் செலுத்த பக்தர்கள் வருவார்கள். இங்கு இருக்கும் சரவண பொய்கையில் தெப்ப உற்சவம் நடைபெறுகின்றது. காவடி பிரியரான முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனாய் காவடி எடுப்பதும் முடி காணிக்கை செலுத்துவதும் ஆடி கிருத்திகையில் மிகவும் விசேஷமாக நடைபெறும். 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமாக இடம்பெற்றுள்ளது கிருத்திகை நட்சத்திரம். இது முருகப்பெருமானுக்கு உரியது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. கோடி மாதம் கிடைத்தாலும் ஆடி மாதம் கிடைக்காது என பொன்மொழி கூட இருக்கின்றது. சூரிய பகவான் தனது நகர்வை தொடங்கும் காலம் இது. அதாவது வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கை நோக்கி தனது வாகனத்தை சூரிய பகவான் திருப்புவதாக ஐதீகம். கிருத்திகை முதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்று பகல் பொழுதில் இருந்தே உணவு ஏதும் சாப்பிடாமல் இரவு பால் மற்றும் பழத்தை மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருக்க வேண்டும். மறுநாள் கிருத்திகை அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வழிபாட்டை முடித்த பிறகு விரதம் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி முடியாதவர்கள் கிருத்திகை அன்னைக்காவது ஒரு நாள் மட்டும் முழுவதுமாக விரதம் இருக்கலாம். தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்க வேண்டும். ஆடி கிருத்திகை என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா, ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 12:15 மணிக்கு தொடங்கி முடியும் நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:36 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. ஆடி கிருத்திகை என்னைக்கு விரதன்றது தெளிவாக ஒரு முறை சொல்லிடுறேன். ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12:15க்கு தொடங்குது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே 10:36க்கெல்லாம் முடிஞ்சிடுது. நீங்கள் விரதத்தை தொடங்குற மாதிரி இருந்தால் சனிக்கிழமை நைட்டே நீங்கள் விரதத்தை தொடங்கிடணும். என்னால் சனிக்கிழமை தொடங்க முடியாதுன்றவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையிலேருந்தே நீங்கள் விரதத்தை தொடங்கி நைட்டு 6 மணிக்கு நீங்கள் விரதத்தை முடிச்சு கொள்ளலாம். பூஜை முறை பார்க்கலாம். ஆடி கிருத்திகை என்று அதிகாலை எழுந்து திருநீர் அணிந்து கொண்டு முருகா என்று அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையே சுத்தம் செய்து வைத்து விட வேண்டும். பூஜை அறையெல்லாம் கூட ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையுமே சுத்தம் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் இருக்குது, நான் பொறுமையாகவே செஞ்சுக்கிறேன்றவங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்துட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்துட்டு நீங்கள் விரதத்தை துவங்கலாம். அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜை எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வீட்டில் கம்பல்சரி முருகனுடைய படம் இருக்கும். முருகன் சிலை வைத்திருப்பார்கள். முருகனுடைய வேல் இருக்கும்.
உங்ககிட்ட எது இருக்குதோ, முருகன் படம் இருந்தால் பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு மனையை போட்டுட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணியை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ வச்சு பூஜை செய்கிறதும் செய்யலாம். இல்லை என்கிட்ட சிலையும் இருக்குது வேலும் இருக்குன்னா சிலைக்கும் நீங்கள் வேலுக்குமே அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ண வேண்டும். அபிஷேகத்திற்கு பார்த்தீங்கன்னா பால், பன்னீர், தேன், சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், இளநீர் உங்ககிட்ட எது இருக்குதோ ஒற்றைப்படையில் அபிஷேகம் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசனை மலர்கள், செவ்வரளி மலர், அதுக்கப்புறம் செம்பருத்தி மலர் எது உங்ககிட்ட இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணி அழகாக நீங்கள் பூஜை ரூம் முன்னாடி நீங்கள் முருகன் சிலையை ஆவாகனம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் முருகன் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் படத்தை சுத்தம் செய்து சிலை இல்லை வேலு இல்லை எங்ககிட்ட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குதுன்னா முருகன் படத்துக்கு நீங்கள் ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவை சாற்றிட்டு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபோட்டோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சிலைக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக வச்சாச்சு மேடையில். இப்போ முருகன் படத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சட்கோணம் கோலம் வரையணும். மனையின் மீது அல்லது மனையில் வரைஞ்சி நீங்கள் அது மேலே தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம். இல்லை மனை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி தரையிலே இருந்து அந்த தரையை நல்லா தொடச்சிட்டு அந்த தரையில் கூட நீங்கள் கோலம் போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அதில் பார்த்தீங்கன்னா சரவண பவ என எழுதி நடுவில் ஓம் என எழுத வேண்டும். 6 நெய் தீபம் ஏற்றி பின்பு நீங்கள் எதற்காக விரதம் இருக்கின்றீர்களோ அந்த வேண்டுதல்கள் முருகனிடம் சொல்லி உருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு முருகனின் மந்திரமான ஓம் சரவண பவ அல்லது கந்த சஷ்டி கவசம், கந்த அலங்காரம், சண்முக கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். இதில் எதுவும் தெரியாதவங்க ஓம் சரவண பவ என்ற ஒரே மந்திரம் 108 தடவை சொன்னாலே போதுமானது. அதுக்கப்புறம் தேங்காய் உடைத்து தீப தூப ஆராதனைகள் செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் செய்து வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். அல்லது ஒரு சிலர் வழக்கப்படி பார்த்திங்கன்னா தலைவாழை இலை போட்டு அதில் சாதம், சாம்பார், வடை, பாயாசம் செய்தும் படைப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அதை நீங்கள் செஞ்சு முருகனுக்கு சந்தோஷமாக நெய்வேத்தியம் செய்து நீங்கள் படைக்கலாம். அதன் பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகனை நினச்சி பூஜை செஞ்சு விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா கிரகதோஷம், நாகதோஷம் விலகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நினைத்த வரம் கிடைக்கும், நில பிரச்சனைகள் நீங்கும், சகோதரர்கள் சங்கடங்கள் தீரும், சகல விதமான பிரச்சனைகள் தீரும், உயர் பதவி கிடைக்கும், செல்வம் பெருகும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். 27 நட்சத்திரங்கள் 9 கிரகமும் எந்தாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம கிருத்திகை அன்னைக்கு முருகனை மனதார நினைத்து வழிபடும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதாக ஐதீகம். முருகப்பெருமானுக்கு இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும். கிருத்திகை விரதம் எல்லாருமே இருக்கலாம், அது ரொம்பவே நல்லது. ஆனால் குறிப்பிட்டு இவங்க மட்டும் இருந்தால் அந்த கிருத்திகை விரதத்திற்கான முழு பலன்களும் கிடைக்கும். அது யார் அந்த விரதம் முக்கியமாக இருக்கணுன்றது பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, குரு திசையால் பாதிக்கப்பட்டவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக முருகனை நினச்சி கிருத்திகையில் விரதம் இருந்தால் இந்த அத்தனை குறைகளுமே நீங்கும் என்பது நம்பிக்கை. கிருத்திகை விரதம் இருந்தால் அந்த முருகன் போன்று ஒரு அழகான குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்தால் முன்ஜென்ம வினைகள் தீரும், இன்னல்கள் அனைத்தும் நீங்கி சகல செல்வங்களையும் பெற்றுத்தரும்.
இத்தனை சிறப்பு நிறைந்த இந்த ஆடி கிருத்திகையில் உள் அன்போடு பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.